என்னோட பேர் சுமதி. நான் மாடர்ன் இன்டீரியரும் பண்ணிட்டு இருக்கேன், பியூட்டிஷியனும் பண்ணிட்டு இருக்கேன், டைலரிங் பயிற்சி மையமும் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்எஸ்ல தான் டைலரிங் மிஷின் வாங்கினேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட கேட்கறது மேடம் எங்க வாங்கலாம் அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ நான் அவங்களுக்குமே எம்ஆர்எஸ்ல வாங்குங்க, நல்லா இருக்கு, இப்போ வரைக்கும் 10 வருஷமும் மிஷின் எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் அவங்க நல்ல கவர்மெண்ட்ஸ் நடத்துறவங்க கிட்ட கேட்டா கூட அங்க மேனேஜரா இருக்கட்டும், ஒரு மாஸ்டரா இருக்கட்டும், இல்ல அங்க ஒர்க் பண்ற டைலரா இருக்கட்டும், யார் கேட்டாலும் எம்ஆர்எஸ்ல வாங்குங்க மேடம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு மிஷின்ஸ், எதுவுமே டிஸ்டர்ப் வரதா இருக்கா, நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா எம்ஆர்எஸ்ல தான் நானும் வாங்குறேன் அப்படின்னு 10 பேர் கிட்ட விசாரிச்சா கூட 8 பேர் அதே தான் சொல்றாங்க, நான் எம்ஆர்எஸ்ல வாங்குறேன், மிஷின் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா நம்மளுக்கு அங்க ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் இருக்கு. என்னன்னா அங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மிஷின்ஸை நம்ம ரெண்ட் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மிஷினே உங்களுக்கு செட் ஆயிடுது அப்படின்னும் போது நம்ம அதை அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணி. அதை தவிர நீங்க ஒரு டைலரிங் ஷாப் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு டைலரிங் யூனிட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேங்க் லோனும் எம்ஆர்எஸ்ல இருந்து அரசு மிஷின் நம்பி நம்ம வாங்கலாம். பழசா இருந்தாலும் வாரண்டி கொடுக்குறாங்க, புதுசா இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வாரண்டியும் கவர் பண்ணுவோம். நம்ம எம்ஆர்எஸ் 35 இயர்ஸா 35 வருஷமா இந்த சேல்ஸும் சர்வீஸும் எல்லாமே ரெஸ்பான்சிபிளா பண்ணி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு 35 இயர்ஸ் அப்படி எடுத்து நடத்துறாங்கன்னும் போது அவங்க எவ்வளவு கரெக்டா அக்யூரா அவங்க சேல்ஸும் சர்வீஸும் பண்ணா மட்டும்தான் அவங்க இத்தனை வருஷம் அவங்க பண்ண முடியும். அதனால இந்த மிஷின் நம்பி நம்ம வாங்கலாம். பழசா இருந்தாலும் வாரண்டி கொடுக்குறாங்க, புதுசா இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வாரண்டியும் கவர் பண்றாங்க. 35 வருஷம் முன்னிட்டு அவங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. அது பழைய மிஷினா இருந்தாலும் சரி, புது மிஷினா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணி. வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். எப்படி இருக்கு டைலர்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க புண்ணியத்துல ரொம்ப கொஞ்சம் கேட்கறாங்க. மிஷின் நல்ல மிஷின் வாங்கினாலும் உங்க கடின உழைப்பு, உங்க திறமையால தான் முன்னுக்கு வர முடியும் மேடம். கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்க உழைப்பால தான். பரவாயில்ல, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓவர்லாக்லயே இந்த ஷார்ட்டிங் பேசிக் ஓவர்லாக் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஒரு 3500 ரூபாயிலிருந்து இருக்கு. இந்த புதுசுலாம் வாங்க போனீங்கன்னா இந்த 4 டேபிள் சொல்லுவாங்க, இது 7200 ரூபாயில இருக்கு, வித் காப்பர் மோட்டரோட வந்துடும். ஆமா, இந்த ஓவர்லாக் வாங்கினாக்கா இந்த பெரிய சிசரும் ஒரு ட்ரிம்மரும் காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்றாங்க. இது வெயிட்டும் கம்மியா தான் இருக்கும், வேணுன்றது தச்சுட்டு அது தூக்கி ஓர வச்சிடலாம். ஆமா, பரவாயில்ல சார். இது ஒரு லேடிஸ் தூக்குற அளவுக்கு தான் வெயிட்லயே இருக்குல்ல. ஆன்லைன்ல வாங்குறது உங்களுக்கு தக்கையா இருக்கும். அந்த மிஷினும் வாங்க கூடாது. இது வெயிட்டா இருக்கும், பார்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது, அது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆன்லைன்ல வாங்குறது மாத்தி கொடுப்பான்னு வச்சுங்க, அது அது இந்த மாதிரி இவ்வளவு வெயிட்ல இதெல்லாம் பார்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியா போட்டிருக்கோம், அது ரொம்ப தக்கையா இருக்கும் அந்த ஆன்லைன்ல வாங்குற மிஷின்லாம். எதுவுமே ஒரு ஷோரூம்ல போயிட்டு பார்த்து வாங்குறதா நல்லது. சூப்பர். இதுல கலர்ஸ் எல்லாம் கூட இருக்குங்களா? இருக்கு, பிளாக், ரெட், அந்த மாதிரி கலர்லாம் இருக்கு. ரெட் தான் மோஸ்ட்லி சேல் ஆகும். ஓகே சார். இப்போ ஓவர்லாக்ல புதுசு வாங்குறது பெஸ்ட்டுங்களா, பழைய வாங்குறது பெஸ்டா இருக்குங்களா? ஓவர்லாக்ல மேடம், பழைய ஓவர்லாக் பாத்தீங்கன்னா ஒரு டைலரு தன்னுடைய வாழ்நாள்ல குறைஞ்சது 10 வருஷம் 5 வருஷம் ஓட்டிட்டு தான் வெளியே கொடுப்பாரு. நீங்க பழைய ஓவர்லாக் எடுத்தீங்கன்னாக்கா அது கலகலத்து போயிருக்கும், அதை நீங்க வாங்காம இருக்கிறது தான் நல்லது. அதை விட இப்போ லேட்டஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா 4 டேபிள் வந்துருச்சு, வேணுன்ற இடத்துல தச்சிட்டு தூக்கி ஓரமா வச்சிடலாம். பரவாயில்ல. அப்ப நம்மளுக்கு டேபிள் தேவைப்படாது. ஆமா, டேபிள் ஸ்டாண்டு வேண்டாம். இல்ல சில பேர் நான் பெடல்ல தச்சுக்கு போறேன், எனக்கு டேபிள் ஸ்டாண்டோட வேணும்னாலும் அதுவும் வச்சிருக்கோம் நாங்க. இப்ப டேபிள் இல்லாம நம்ம இதுல பெடல்ல எப்படி சார் தைக்க முடியும்? இல்ல, இது மோட்டர், இந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டா போதும். ஆமா, மோட்டர் இந்த மாதிரி இப்ப இருக்கும். இது வேணுன்றது இடத்துல நம்ம டேபிள், மிஷின் டேபிள் மேலயோ இல்ல எங்க வேணுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்க இடத்த வச்சு தச்சுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஸ்பேசஸ் கூட வைக்க வேண்டிய அவசியம். ஆமா, இடமே மிச்சமாகும். இல்ல ஒரு ஆங்கிள் மாரி செட்
பண்ணி ஒரு இடத்துல வந்து தலையை வச்சுட்டு கீழே பெடலை வச்சுட்டு தச்சுக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து இப்ப நல்லா புதுசா போட்டிருக்காங்க குரு. இதுதான் ஆக்சுவலி பெடல். இந்த இது வந்து நம்ம எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு நாமளே கூட தச்சுக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நல்லா ஓகே. ஓவர்லாக்கு ஒரு தடவை தான் வாங்குறேன். இம்போர்ட் ஓவர்லாக் நான் புதுசே வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓவர்லாக் என்ன இருந்தால் அதில் வந்து சிறுபா இருக்கு, ஜாக் இருக்கு, ஜுக்கி இருக்கு. அதே போல எங்களது எம்ஆர்எஸ் ஜுக்கி இருக்கு. இது வந்து சில பேர் நினைப்பாங்க ரேட்டும் கம்மியா இருக்கணும், நீடித்தும் உழைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க இந்த எம்ஆர்எஸ் ஜுக்கியை வாங்கலாம். இது காலத்துக்கு நீடித்து உழைக்கும். ரேட்டும் கம்மி, 26,500 தான். மற்ற ஓவர்லாக்கெல்லாம் 30,000 மேல ரேட்டு வரும். இது வெறும் 26,500. அது தவிர காம்ப்ளிமெண்ட்டா 1,500 அந்த டிரான்ஸ்போர்ட், ஃபிட்டிங் சார்ஜ், ஒட்டுறதுக்கு அந்த ரோலுன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டையே கடையை அழகுபடுத்த ரோலு, சிஸ்ஸரு, ட்ரிம்மரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்தது இந்தியன் ஓவர்லாக்கு. இது மேலெல்லாம் இம்போர்ட் ஓவர்லாக்கு. இம்போர்ட் ஓவர்லாக்கில் செகண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். ஏன்னா கம்பெனிங்க நிறைய போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் மிஷினே வந்து செகண்ட்ஸ்லேயே கூட பவர் மிஷின்லாம் இந்த ஓவர்லாக்கு கிடச்சிரும். இந்தியன் மிஷினுக்கும் அந்த இம்போர்ட் மிஷினுக்கும் வித்தியாசம் என்னன்னா தையல் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். ஒரு தையல் நீங்கள் போடுவீங்கல்ல, அது போட வேண்டிய வேலையில் இதுவே போட்டு குத்துரும். இந்த மாதிரியே இருக்குது. வெறும் 3 த்ரெட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இம்போர்ட் மிஷினில் இருக்கும். நீங்கள் பேபி ஓவர்லாக் போடலாம், 4 த்ரெட் போடலாம், 5 த்ரெட் போடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இம்போர்ட்ல வாங்க போனீங்கன்னா 8,000 இருக்கும். எங்ககிட்ட இதுல புதுசும் இருக்கு, பழசும் இருக்கு. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒருத்தர் ஒவ்வொரு மாடல் விரும்புவாங்க. ஒருத்தர் ஜாக் கேட்பாங்க, ஒருத்தர் சிறுபா கேட்பாங்க, அதுலேயே ஜுக்கி கேட்பாங்க, சைனா மாடல். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பிரதர் இருக்கு. விலைக்கு ஏற்ற மாதிரி இது ரேட்டு ஒன்னொன்னும் மாறுபடும். அவங்க எதை கேட்குறாங்களோ எல்லா மாடலும் நாங்கள் வச்சிருக்கோம். இதுலயே ஹெவி டெனிம் தைக்கிறதும் இருக்கு. இது மாதிரி எல்லா வெரைட்டிஸும் எங்ககிட்ட இருக்கு. இந்த ஃபேட் லாக் இருக்கு. அது சொல்லுவாங்க குறிப்பிட்டு, ஏன்னா ஓவர்லாக் வாங்குறவங்க ஸ்போர்ட்ஸ் துணி தைப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லாக்கும் எடுப்பாங்க. கன்சாய் எலாஸ்டிக் மிஷின், அப்புறம் எட்ஜி கட்டர்னு இருக்கு. இந்த ஃபேட் லாக் மிஷின் கூட எங்ககிட்ட எல்லா மாடல் மிஷினும் இருக்கு. சிறுபா, பிகாசஸ்ஸு, அதுலேயே சைனா மேக்கு, இதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கடை இல்லை பனியன் கிளாத் தைக்கிறதா இருந்தால் இந்த ஃபேட் லாக்கு கேட்பாங்க. அதுவும் எங்கன்னு தெரியாமல் அவங்க அந்த ஆர்டர் எல்லாம் வந்து வாங்காமையே இருப்பாங்க. இதெல்லாம் ரேட்டெல்லாம் பெரிய பட்ஜெட் வராது. மினிமம் பட்ஜெட்லேயே நல்லா பண்ணி தரலாம். பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மிஷின். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்னையில் தான் உங்களுக்கு கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்ல. அது தவிர இந்த கன்சாய் பேஷன் சொல்லுவாங்க மேடம். ஒரே சமயத்தில் 4 தையல்லாம் அடிப்பாங்க. சட்டைக்கு அடிப்பாங்க. அப்புறம் நிறைய லேடிஸ் ஐட்டம்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த 4 தையல், 5 தையல், கரத்தா ட்ரெஸ்ல போடுறதுல 3 தையல், அதெல்லாம் ஒரே சமயத்தில் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரே டைம்ல போடலாம். 11 ஊசி நீடில் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 6 தையல வந்து ஒரே டைப்ல போட்டுடலாம். ஆமா, இதெல்லாம் பனியன் கிளாத்ல போடுறதுங்க. ஆமா, இது பனியன் கிளாத்ல போடுறது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதுல பாட்டம்ல போடுவாங்க, ஷோல்டர்ல போடுவாங்க. நல்லா நீட்டாவும் இருக்கு. ஆமா, ஏன்னா இங்க சென்னையில பொறுத்தவரையிலும் மிஷின் வந்து நல்லா இருக்கும். அதிக யூசேஜ் இருக்காது. சார், இப்போ இந்த மாதிரி மிஷினே நம்மளுக்கு திருப்பூர்லயும் கிடைக்குது, பெங்களூர்லயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்களா? அங்க வாங்குறது பெட்டருங்களா, நம்ம சென்னையில வாங்குறது பெட்டருங்களா? சென்னையில தான் மேடம் வாங்கணும். ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் ஓட்டுவாங்க, அடிச்சு பிழிஞ்சு தான் இருக்கும் மிஷின். ஏன்னா இங்க சென்னையில வந்து டெடிக்கேட்டான ஒர்க் தான் இருக்கும். அந்த சட்டைக்கு போடுவாங்க, பேண்ட்டுக்கு போடுவாங்க. அது ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்ட முடியாது. அதனால மிஷின் வந்து பழசா இருந்தாலும் யூசேஜ் வந்து கம்மியா இருக்கும். நல்லா இன்னும் கூட நம்ம 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆனா திருப்பூர் மிஷின் பாத்தீங்கன்னா அடிச்சு பிழிஞ்ச பிறகுதான் வரும். மிஷின் பார்க்க அழகா இருக்கும். உள்ள வந்து பார்ட்ஸ் எல்லாம் சென்னையில வாங்கினா நம்மளுக்கு வந்து லாங் டைம் வரும். ஆமா, ரெண்டாவது அவங்களது 3 பேஸ் மோட்டர், எங்களது வந்து சிங்கிள் பேஸ் மோட்டர். இவங்க அதெல்லாம் வாங்கி வந்து திரும்ப எங்ககிட்டயே கொடுத்து அதை சர்வீஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. அதை விட வந்து சென்னையிலேயே கொஞ்சம் பார்த்து வாங்குறது நல்லது. உங்களுக்கு சர்வீஸை பத்தி தெரியுன்றதுனால உங்ககிட்ட கேட்டதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்கறவங்க. இப்போ நம்ம ஓவர்லாக்கு தேவைப்படும் போது நம்ம அந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்றோம். ஓவர்லாக் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த மிஷினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வேற மிஷின்
இப்ப சொன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நிறைய மிஷின் புரியுது. அதாவது நீங்க ஒரு மிஷினை வாங்கிறீங்க, ஸ்பெஷல் மிஷினை சீசன் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன், அப்புறம் அடுத்தது பார்த்தா எம்மிங்கோ இல்ல ஏதோ ஒரு மிஷின் எனக்கு வந்துருச்சு, டபுள் நீடில் ஃபேட் லாக் ஆர்டர் வந்துருச்சு, நான் அந்த வாங்கி போன ஓவர்லாக் மிஷின் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேற மிஷின் வாங்கிக்கலாமான்னு கேக்குறீங்க. அது தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு உண்டான சார்ஜை வந்து நாங்க ஒரு 20% 30% கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்குற மிஷினை நாங்க கொடுப்போம். பரவாயில்ல, சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரியும். அது உங்க யூசேஜ் நீங்க கொண்டு வர அந்த மிஷினோட கண்டிஷனை பொறுத்து ஒரு 30%ல இருந்து நாங்க எடுப்போம். அது சில டைம்ல செகண்ட் ஹேண்ட்லயே வந்து அந்த நேரத்துக்கு வந்து நல்ல மூவிங் கூட இருக்கலாம், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியும் எடுக்கலாம், இல்ல கம்மியாவும் எடுக்கலாம் அந்த மாடலை பொறுத்து. ஏன்னா ரொம்ப லேட்டா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாலும் அதுக்கு உண்டான ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு சில பேர் 6 மாசத்துல ஒரு வேலை இருக்க ஓடிட்டு அப்புறம் சும்மா வச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் மாத்தினாங்கன்னா அந்த மிஷின் கண்டிஷனை பொறுத்து ஒரு 20% 30% நாங்க லெஸ் பண்ணிட்டு வேற மிஷினை கொடுத்துடலாம். ஓவர்லாக் பத்தி சொன்னீங்க, அது எனக்கு இப்போ புரியுது. ஆனா காஜா பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? காஜான்றது உங்க பின்னாடி தான் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஜாக் வச்சிருக்கோம். இந்த ஜுக்கிலேயே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே பழசு ஓல்டு 781 சொல்லுவாங்க, அந்த பட்டனும் இருக்கு, காஜாவும் இருக்கு. பிரதர் தான் இங்கே நிறைய விற்று போகும். ஆர்டர் கடை போடுறவங்க மேக்ஸிமம் பிரதர் தான் வாங்குவாங்க. அதில் 3 டென்ஷன் பிரதர்னு லேட்டஸ்ட்டும் வச்சுருக்கோம், ஜப்பான், ஒரிஜினல் ஜப்பான். அதுலேயே மெட்டல் பாடின்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ரேட்டு குறைவாக இருக்கும். அது தவிர ரொம்பனா இந்த கிரே கலரும் வாங்குவாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு. இப்போலாம் மேக்ஸிமம் இது வாங்குறது இல்லை. ஆனால் சில பேர் வந்து இன்னும் அந்த வண்ணாரப்பேட்டை ஆளுங்கள்லாம் வந்து குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல ஓடனா போதுன்ட்டு வாங்குவாங்க. இதில் நல்ல ஆர்டர் கடையோ அடுத்தவங்க பீஸை வாங்கி தைக்கிறதுனா இந்த மாதிரி பிரதர் எடுத்து போடலாம், நல்லா இருக்கும், லாங் லைஃப் வரும். ஏன்னா ஜுக்கி கொஞ்சம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. காரணம் என்னன்னா அது எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப நாள் ஓடி இருக்கும், அவங்க அடித்து பிழிஞ்சு தான் வரும். இந்த மீடியமாக சின்ன கடைக்காரங்க தான் அந்த பிரதர் வாங்குவாங்க, அவங்கக்கிட்ட நல்லா இருக்கும். அப்படியே ஜுக்கி வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி 3 மாதத்து மிஷினு, ஃப்ரெஷ் மிஷினு இந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும். இல்லையே காஜா பட்டன்லேயே எலக்ட்ரானிக்லையும் வச்சுருக்கோம், ஜுக்கியும் இருக்குது, பிரதரும் இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ண சொல்லுங்கள், பார்த்து நல்ல பெஸ்ட் ரேட்டு கொடுத்துடலாம். ஓகே சார். வித்தியாசமா இருக்குங்களே, இது இந்த மாதிரி டைப் சார், இது எதுக்காக யூஸ் பண்ண முடியும் நம்ம? இதெல்லாம் ஃபீட் ஆஃப் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த சட்டை சைடு இருக்கு பாருங்க, அந்த சைடு அடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேண்ட்லயும் சைடு அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. தெரியாத மாதிரி உள்பக்கமா அடிக்கிறது இல்ல, இது ஒரு டைப். இது எக்ஸ்போர்ட் ஆளுங்களுக்கு புரியும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஃபீட் ஆஃப் ஃபார்ம் தேடுறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமா, புரிஞ்சுப்பாங்க. இது மேக்சிமம் வந்து அது ஒரு 10 மிஷின் 5 மிஷின் போட்டு ஷர்ட் ஆர்டர் எடுக்கிறவங்க, அது வந்து அந்த அவங்க வந்து எடுக்கிறது இது ஃபீட் ஆஃப் ஃபார்ம் சொல்லுவாங்க, சைட்ல அடிக்கிறது. இது 10,000 ரூபாயில இருந்து எங்ககிட்ட நிறைய ஃபீட் ஆஃப் ஃபார்ம், ஒரு 10-15 ஃபீட் ஆஃப் ஃபார்ம் சார். எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆமா, என்ன மிஷின் வேணுமோ இங்க வந்துட்டாங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கு காம்ப்ளிமெண்டரியும் பண்றீங்க, காம்ப்ளிமெண்டா இருக்கும். வேலைக்கு ஏத்த மிஷினும் வச்சிருக்கிறோம். கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா கூட அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம், அது மாதிரி எதுவும் பண்ணுவோம். ஆனா அவங்க தப்பாயிடுச்சுன்னா அதை அவங்க ஏத்துக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கி போன நாள்ல இருந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் சும்மா வச்சிருந்தேன், மெக்கானிக் ஒரு தப்பான மெக்கானிக் மூலம் பிரிச்சு தப்பா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட குறைய மறைச்சு எல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் வந்து ஃபுல் சர்வீஸ், அவங்க 5 வருஷம் 6 வருஷம் ஓட்டினாலும் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க எம்ஆர்எஸ் ஜிக்கி எடுத்தீங்கன்னா இந்த பீக்கோவும் அடிக்கலாம், ஆரியோ ஒர்க்கும் செய்யலாம். அதுக்கு உண்டான கைடு எல்லாம் கூட கொடுத்துருவாங்க.